ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்மா சூப்பர் கிச்சன். ஒரு கிச்சனில் இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. என்ன டிப்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்னா, நம்ம டெய்லி பேஸ்ட் போட்டு தான் பல் விளக்குறோம். அது இல்லாமல் சும்மா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி பொருள் சேர்த்து நம்ம பல் விளக்கும் போது பல்லுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும், நம்மளுடைய வாய் நல்ல ஒரு வாசனையாகவும், எந்த ஒரு கிருமி பூச்சிக்கொல்லி எது இருந்தாலும் இந்த பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி பல் விளக்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம டெய்லி நார்மலாக எப்போதுமே ரெகுலராக பேஸ்ட்டு தான் போட்டு பல் விளக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பல்லுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் நம்ம இந்த தேன் சேர்த்துக்கலாம். வாரம் ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பல் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுன்னு. ஈரெல்லாம் இந்த பல்லில் ஈரெல்லாம் இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். இந்த நல்லெண்ணெயும் இந்த தேனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது உண்மையாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்பவே நல்லாயிருக்கும். பல்லுக்கு ஒரு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இது நம்மளுடைய பல்லும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது போட்டு யூஸ் பண்ணும்போது இந்த தேனையும் நல்லெண்ணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்னென்னா, இதில் என்னென்ன வச்சுருக்கேன்னா, கொஞ்சம் மஞ்சள்தூள் வச்சுருக்கேன், கொஞ்சம் அரிசி மாவு வச்சுருக்கேன், கொஞ்சம் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மூணையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம லெமன் சேர்க்க தேவையில்லை. இதில் நீ நம்ம பல் விளக்கும்போது பல்லுக்கு ரொம்பவே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். பல்லும் வந்துட்டு அவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்கும். நம்ம பேஸ்ட்டு போட்டு விளக்குறத விட இந்த பேஸ்ட்டில் நம்ம பல் விளக்கும் போது பல்லுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.